ஹாய் பசங்களா, இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். தக்காளி சாதம். தக்காளி சாதம் வந்து 2 வகையாக செய்யலாம். ஒன்று கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளித்து, அது ஒரு மெத்தடு. இன்றைக்கி வந்து பிரியாணி ஃப்ளேவரில் வந்து ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்கிறதால டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்காக தான் இந்த ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நான் வந்து குக்கரில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி சோயா சங்க்ஸ், இது வந்து வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு ஹெல்த்தி வெர்ஷனுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். இது நல்லா இதையும் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2-3 வாட்டி கழுவுங்க. சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு ஊறினதும் நல்லா 2-3 வாட்டி கழுவணும். கழுவிட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பாஸ்மதி ரைஸ், புதினா மல்லி அதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ரம்பை இலை கொஞ்சம் வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, கல்பாசி. அடுத்தது வந்து உப்பு, வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூளும் போடலாம், பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் போட்டு செஞ்சு காட்டுறேன். பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து மஞ்சத்தூள். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். இதுக்கு வந்து இப்படி தான் போடணும் அப்படின்லாம் அளவு கிடையாது. எது வேணுமோ ஏதோ ஒன்று. இதுக்கு வந்து பெருசாக அளவெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நான் 4 தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதாவது 2 கப்பு சின்னதாக ஒரு 100 கிராம் 200 கிராம் ரைஸுக்கு நான் எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி நிறையா தான் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுக்கணும்னா இது வந்து பெரிய அளவெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி செஞ்சாலும் இது நல்லா தான் வரும். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த தக்காளி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லா தக்காளியும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இல்லை தக்காளியும் போட்டுக்கோங்க. அடுத்தது உப்பு, இந்த ரெசிபிக்கு தேவையான மஞ்சத்தூள் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது வந்து மிளகாத்தூள். இது வந்து தனி மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். மிளகாத்தூள் இல்லைனாக்கா நீங்கள் பச்சை மிளகாயும் அதோட போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் வெங்காயத்தோடு போட்டு தாளிச்சிக்கலாம். வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் போடுறதுனால மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். இந்த ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் போடுறேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். தக்காளி, மிளகா, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி அடித்தாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றலை, நல்லா அடித்தாச்சு. இனிமேட்டுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருவோம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து எண்ணெய் ஊற்றலாம். நெய் வந்து பிடிச்சா ஊற்றுங்க. நான் இன்றைக்கி நெய்யெல்லாம் ஊற்றலை. கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வச்சுருந்தோம்ல அதை போடணும். எல்லாம் வெடிக்கிட்டோம். இப்போ வந்து பட்டை, கிராம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் ரம்பை இலையும். தக்காளி சாதத்துக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரே 1 நிமிஷம் மட்டும் வதங்குச்சுன்னா போதும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ரொம்ப போட வேண்டாம், ஒரே 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்குனா போதும். இப்போ வந்து இந்த சோயா சங்க்ஸ் இது போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த மசாலா வந்து நல்லா வேகட்டும். தக்காளியை போட்டாச்சு. தக்காளியை போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் வந்து அளந்து தான் வச்சுருக்கேன். ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து வச்சுட்டேன். அதை ஊற்றியாச்சு.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொதித்தோடனே ரைஸை போட்டுற வேண்டியதுதான். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மல்லி புதினா வந்து பாதி போட்டுக்கலாம். மீதி வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கழுவி ஊற வச்ச ரைஸு. இது வந்து ரிலையன்ஸில் வாங்கின பாஸ்மதி ரைஸு. இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், டக்குன்னு குழஞ்சிரும், இல்லாட்டி உடஞ்சிரும். இதுக்கு வந்து 1க்கு 1.5 தண்ணி வைங்க. இந்தியா கேட்னாக்கா 1க்கு 2 டம்ளர் தண்ணி வைங்க. ரிலையன்ஸில் வாங்குகிற அரிசி, டிமார்ட்டில் வாங்குகிற அரிசிக்கெலாம் இங்கே 1க்கு 1.5 மட்டும் தண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் தம் வைக்கணுன்னாக்கா தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வரப்போ நல்லா டைட்டாக மூடிட்டு தோசைக்கல் மேலே வச்சுருங்க. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு விசில் விட்டு தான் காயட்ட போகிறேன். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து குக்கரை மூடிடலாம். குக்கர் வந்து மூடிடலாம். மூடிட்டு ஒரே ஒரு விசில் தான் விடணும். வெயிட் போட்டாச்சு. ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். விசில் வந்துடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் போதும். ஓகே, இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே கலந்து விடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நெய்யெல்லாம் பிடிக்கும்னாக்கா நீங்கள் நெய் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக அப்படியே பெரட்டி கொடுங்க போதும். இது வந்து ரிலையன்ஸ் ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு சூடாக இருக்கிறதால கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆறுச்சுனாக்கா கரெக்டாகிடும். அவ்வளோதான். நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. ஓகே பசங்களா, பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஒரு தக்காளி சாதமும் ரைத்தாவும் பண்ணிட்டோம். மேலே கொஞ்சம் தயிர் சாதம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா போதும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி. அந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுவும் பிரியாணி டேஸ்ட்டோட தான் இருக்கும். ஓகே ஓகே பசங்களா, இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி குக்கிங்.